ஹே காய்ஸ், டிவிஎஸோட அப்பாச்சி RTR 180ல உங்களுக்கு 4 வால்வ் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RTRல 160 200 4V வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் 180ல 2 வால்வ் இன்ஜின் மட்டும்தான் இருக்குது. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2024ல் 4 வால்வ் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறதா டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, என்னென்ன கான்ஃபிகரேஷன் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய பைக்ஸ்ல எந்த பைக் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு அண்டர் ரேட்டட் பைக் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சி RTR 180 தான் சொல்வேன். ரொம்ப காலமா இந்த மாடல் வந்து இருக்கு RTRல. ஆனா 2 வால்வ் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா RTR 160 4 வால்வ் இன்ஜின் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சேம் பிரைஸ் தான், ஆல்மோஸ்ட் 132 தான் கொடுத்துருக்காங்க. அந்த பைக் ஒரு 10,000 rupees கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 180ல 4 வால்வ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 200 4 வால்வ் இன்ஜின் கூட வாங்க தேவையில்லைங்க. 180 4 வால்வ் இன்ஜின் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பைக்கில் எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,500லேருந்து 4,500க்குள்ள ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த 4 வால்வ் இன்ஜின்காக மட்டும். இந்த பைக்கில் ஆல்ரெடி உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும், நிறைய சூப்பரான கலர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டர் 1,60,000 ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்லேயே நம்மளால் இந்த RTR 160 4 வால்வ் இன்ஜினையும் வாங்க முடியும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177 cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் 2 வால்வில் தான் இப்போ இருக்குது. 4 வால்வ் வந்து வரப்போகுது. 4 வால்வ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினோட பார் அண்ட் டார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ரிஃபைன்மெண்ட்டான ஒரு இன்ஜின் தான் வந்து கொடுக்கவும் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது 18.2 ஹார்ஸ் பவரும் 16.4 நியூட்டன் டார்க்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக பைக்கோட இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பெட்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த பைக்ல ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், அர்பன், ரெயின் அப்படிங்கிற 3 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. ரைடிங் மோட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு பார் அண்ட் டார்க் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும். இந்த பைக்லயுமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்லயுமே அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா RTR மாடல் எல்லாத்துலயுமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலரா 4 வால்வ் இன்ஜின் வர பைக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கிலோமீட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் 130 பிளஸும் தாராளமாக போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த 180ல நமக்கு டியூவல் சேனல் ABS வந்து அப்கமிங் வந்து எதிர்பார்க்கலாம். பில்லியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கிராப் ரேல்ஸ் சூப்பராக இருக்கு. கலர்ஸ் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுங்க. ஏன்னா டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணி நிறைய பைக்ஸ் வந்து இருக்கு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ABS லைட், கிளாக், ஓடோமீட்டர் இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும், சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 790 mm வந்து வரப்போகுது. ஸோ டைமென்ஷன்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. இதில் உள்ள யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஜினாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டராக இருக்கட்டும், இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நியூ டிக்கல்ஸ் அண்ட் இந்த ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக வந்து கொடுக்க போகிறாங்க. மேபி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில் கொடுக்கிறதுக்கும் அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லைக் ஹார்னட் இப்போ பார்த்தீங்கன்னா 2.0ல வந்து உங்களுக்கு அந்த அப்டேட்டட் மாடல் கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சார்ஜ் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் நமக்கு நிறைய பெஸ்ட்டான விஷயம் ஹெட் லேம்பாக இருக்கட்டும், டெயில் லேம்பாக இருக்கட்டும், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ், இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான விஷயம் இந்த பைக்கில் கீ ஃபீச்சர்ஸை நம்ம சொல்லலாம். அதே சமயம் இந்த 4 வால்வ் இன்ஜின் வரும்போது டெஃபினட்டாக 200 4V விட 180 4V வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இயர் இந்த 4 வால்வ் இன்ஜின் 180ல நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட்